Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Abusamayal. 75th Independence Day நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் ஒரு ஸ்வீட் செய்வோம். ப்ரெட்டு ஹல்வா செய்ய போகிறோம். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்டா, நம்ம வந்து நட்ஸில் வந்து ரெண்டு இது வந்து எடுத்து வச்சுருக்கோம். பாதாமும் முந்திரியும். சரிங்களா? அது கூடவே ஒரு 10 ப்ரெட்டு வந்து இந்த ஸ்லைஸ் அந்த மாதிரி பீஸில் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை நான் உள்ளே போக நான் அந்த வீடியோவை காட்டுறேன் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு. சீனி வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நட்ஸை வந்து நம்ம வந்து மிக்சியில் ஒரு பாதி அளவுக்கு லைட்டாக குறப்பாக அரைச்சிக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ ப்ரெட்டு எந்த சைஸில் வந்து நம்ம வெட்டிக்கிடுவோம், எப்படி நம்ம வெட்டி எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறது 10 ப்ரெட்டு. சரிங்களா? அந்த ப்ரெட்டை வந்து எப்படி எடுத்து வெட்டிக்கிறணும்டா, அந்த சைடில் உள்ள கரையை பூரா வெட்டி எடுத்துடணும். ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதை அப்புறம் வெட்டி தனியாக எடுத்துக்கிடலாம். சென்டரில் உள்ள ப்ரெட்டை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். அந்த சைடில் வந்து வெட்டுறதை பூராமே கீழே தூக்கி போட்டுற வேணாம். அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர் வெளியில் வச்சிட்டிங்கனாலே நல்லா காஞ்சி நல்லா மொறுப்பு வந்துடும். அதை லைட்டாக மிக்சியில் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெட்டு கிராம்ஸ் ரெடி ஆகிரும். நம்ம வந்து மற்றபடி வேறு எல்லாத்துக்குமே அதை வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ரெட்டை வெட்டிக்கிறணும். ஆமாம், அந்த சைடை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு சென்டரில் உள்ள ப்ரெட்டை வந்து நம்ம நான் அந்த சைஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவு தான். ஏன்னா இப்போ இந்த அளவு எப்படி வெட்டினாலும் அது போட்டு தண்ணியில் வந்து இதாக போகும்போது மசிஞ்சுதான் போக போகுது ப்ரெட்டு. சரிங்களா? ஆனால் இந்த அளவுக்கு ப்ரெட்டு சைஸு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, இப்போ அடுத்து வாங்க என்ன செய்யலான்னு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து நெய்யில் வந்து வறுத்துக்குருவோம். சரிங்களா? ஒரு 2.5 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிருக்கேன். அதில் வந்து நல்லா நெய் சூடானதுக்கு பின்னாடி நம்ம வெட்டி வச்சுருக்கிற ப்ரெட் இருக்குல்ல, அதை வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா ஒரு பொன்னிறத்துக்கு வர்றதுக்கு வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா சுருள கிளியர் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த ப்ரெட்டு வறுத்து எடுத்த அந்த சட்டியிலேயே வந்து என்ன அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் 10 ப்ரெட்டுக்கு. சரிங்களா? அது கொஞ்சம் நான் வந்து செய்யும்போது கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து ஒரு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியோ பாலோ எது சேர்த்தாலும் ஓகே. சரிங்களா? ஆமாம், நான் தண்ணியில் தான் செய்ய போகிறேன். ஆமாம், அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கு பின்னாடி அந்த கப்பில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற சீனியில் வந்து ஒரு 3/4 கப்பு சீனி வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக 3/4 கப்பு. சரிங்களா? நான் வந்து ஃபுல்லாக 1 கப்பு எடுத்து வச்சுருந்தேன். 1/4 கப்பு வச்சுக்கிட்டு போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவையானது சீனி எவ்வளோ தேவையோ அதில் நம்ம போட்டுக்கிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகே, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸை வந்து போட்டுக்கலாம். முந்திரியும் பாதாமும் நான் வந்து ஃபுல் பீஸாக பெரிய பீஸாக போடாமல் நான் வந்து பொடிசாக அரைச்சி தான் போட்டிருக்கிறதுனால
எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகி வரும் இந்த பாதாமும் முந்திரியும். சரிங்களா? அதுக்காக நான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கலந்துக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கீழே பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கிண்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஹல்வா வந்து ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ தனியாக அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கிடுவோம். அதே பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. சரிங்களா? முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன், பாக்கி இருக்கிறது இதில் நான் போட்டிருக்கேன். மொத்தத்தில் 20 கிராம் தான் மொத்தம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூனு நெய்யும் நான் திருப்பி மேலாப்பில் சேர்த்துட்டு கலக்க போகிறேன். நான் இது கலருக்காக லைட்டாக ரெட் கலர் நான் பவுட்ரு சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஆமாம். இதை நான் முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தண்ணி நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப்பு சொல்லியிருந்தேன். நீங்கள் கரெக்டாக 1/4 இல்லை 1.5 சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். சரிங்களா? ஆமாம், சூப்பரான ப்ரெட்டு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மறந்துடாமல் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். எல்லா புகழும் இறைவனுக்கே.